74 வயசுல வந்து அவர் போயிட்டு உட்காந்துட்டு 234 கான்ஸ்டியூன்சிலையும் டிராவல் பண்ணி ரோட் ஷோ எல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் வேணாம் சொன்னார். ஷார்ட் கூடும்போது மட்டும் வந்து நடிச்சு போறது இல்ல அரசியல். பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். ஒரு மனிதருக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாம போறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு காரணம் காட்டி படம் வரப்போது அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க சொல்றதுலாம் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. இயக்குனராக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் பீஸ்ட் படம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் கம்மியாக தான் இருந்தது. ஆமாம், ஜெயிலர் வந்த பிறகு தான் பெரிய லெவல் ஹைப் கூடுச்சு. நீங்க விக்ரம் படம் எடுத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பெருசா இல்லை. கூலி படத்தை வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு எடுத்துறாங்கன்றலாம் வீடியோ வரதெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பா வருது. நீங்க எங்க போய் பார்த்தீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? லோகேஷ் கனகராஜ் அவரை கஷ்டப்படுத்தி எல்லாம் நடிக்க வைக்க மாட்டார். இந்த ப்ரோமோ பாருங்க, அதுலயும் பாத்தீங்கன்னா ரஜினி சார் ரொம்ப அழகா யூஸ் பண்ணிருப்பாரு. ஆமா, தேவரா படத்துல அவ்வளவு பெரிய கண்டெய்னர் வந்து ஒரு ஹீரோ. ஓகே, அவர் புஷ் பண்றதை பார்த்த உடனே நானே எப்படி அசந்துட்டேன். டிஏஜி மூலமாகவும் ஏஏ மூலமாகவும் வச்சுக்கிட்டு நீங்க பல விஷயங்களை பண்ண முடியும். அப்போ ரஜினி சாரை வச்சுக்கிட்டு நீங்க அழகா வந்து பிளான் பண்ணி இவங்க படத்துல சோலோவா இல்லாம இவ்வளோ பேக்கப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இது எப்படி பாக்குறீங்க? இப்போ எல்லாமே தமிழ் நடிகர்லாம் போட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே கிடையாது. நீங்க தெலுங்குல கொண்டு போய் ப்ரொமோஷன் ஈவெண்ட் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. Taste Daily. Taste the Daily. ரொம்ப சந்தோஷம் அகைன் உங்களை ஒரு ரிப்பீட் பண்ணுறதுல. ஸோ அக்டோபர் 10th சொல்லி வச்ச மாதிரி வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு பக்கம் வந்து சந்தோஷமாக வேட்டையனோட ட்ரெய்லர் பார்த்துட்டு வேட்டையன் ரிலீஸ் ஆக போகிறது அப்படிலாம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ரஜினி சார் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காரு. நிறைய நெகட்டிவிட்டிஸ் அதை சுற்றி போயிட்டுருக்கு. ஆனால் எதுவும் இல்லை, அவர் வந்து நார்மலாக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் வந்தாலும், எல்லாரும் மெயினாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து வேணும்ட்டே ப்ரொமோஷனுக்காக அப்படிங்கிற ஒரு ரொம்ப சீப்பான ஒரு விஷயம் வந்துட்டு ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஒரு மனிதருக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லாம போகிறது வந்து இதெல்லாம் வந்து ஒரு காரணம் காட்டி படம் வரப்போது அதனால வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க சொல்கிறதுலாம் ரொம்ப டூ மச்சாக இருக்குது. இங்கே சோஷியல் மீடியா வந்த பிறகு என்ன ஆகுதுன்னா, யூடியூப் சேனல்ஸு எல்லாம் வந்த பிறகு ஆளாளுக்கு ஒரு கதை கட்டி எப்படியாவது வந்து வியூஸை கொண்டு வரணுன்றதுக்காக நெகட்டிவிட்டி நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அப்படியே தான் நான் இதை பார்க்குறேன் தவிர இதில் 1% கூட உண்மை கிடையாது. இப்போது அப்படின்னா ஒரு 5 நாட்கள் அப்படி இருக்கலாமே, 10ஆம் தேதி வரைக்கும் ஹாஸ்பிட்டலே இருக்கலாம்ல. நேற்று நைட் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாரு. இப்போது நியூஸ் வந்து நாளையோட முடிஞ்சிடும். அது பிறகு வந்து அவர் ஷூட்டிங் போகிறாரு. 17ஆம் தேதி வந்து ஷூட்டிங் நினைக்கிறேன். இப்போது இப்படி தான் ஒரு படத்துக்கு விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா அவர் ஹாஸ்பிட்டலேருந்து டெய்லி ஒரு நியூஸை விட விட்டு 10ஆம் தேதி வரையும் பண்ணலாம்ல. அவரே நேற்று நைட்டே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. நான் நலமாக இருக்கேன், நான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரிகவரி ஆகிட்டேன் அப்படின்றத அவர் காமிக்கிறாரு. ஸோ அவருடைய எல்லா செயல்பாடுகளுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து நலமாக இருக்கேன்றதான் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு 2 daysலேயே. அவங்க முதல்ல வந்து அட்மிட் ஆகும்போதும் பெருசாக அதை இஷ்யூ பண்ணல. அதை வந்து மிகப்பெரிய விஷயமா அவங்க சொல்லலை. அது வந்து ஒரு ஸ்டெம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலில் ப்ரொசீஜர் இருக்குது சொன்னாங்க. அதுபடி அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. உடனே ஒரே நாளில் அவருக்கு வந்து உடம்பு கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டோன்னே டிஸ்சார்ஜ் ஆகிடுங்க, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு காலையில் வந்து நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிட் நைட்டே வீட்டுக்கு போயிருக்காரு. ஆமாம். ஸோ ஒரு படத்தை விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு நோக்கம் இருந்தால் எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக டிஸ்சார்ஜ் ஆகணும்? கண்டிப்பாக கொஞ்சம் ஒரு 5 நாள் இருந்துருக்கலாமே. இப்போ ஆல்மோஸ்ட் 4ஆம் தேதி வந்துட்டோம், நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னும் இருக்கிறது 4 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்தால் இன்னும் பப்ளிசிட்டி இருக்கும்ல. டெய்லி ஒரு நியூஸ் கொடுத்துட்டு டெய்லி தினத்தந்தி தினகரன் எல்லா பத்திரிகையிலும் வந்து ஒரு பப்ளிசிட்டியாக போயிட்டு இருக்கும்ல. அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் வந்து 0% உண்மை. அதெல்லாம் வேணுனே நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணுன்ற மனிதர்கள் பண்ணுற விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதில் உண்மையே கிடையாது. என்னை பொறுத்தவரையும் வேட்டையின் படத்துக்கும் அவருடைய உடம்பு சரியில்லாம போனதுக்கும் எந்த காரணமே கிடையாது. வேட்டையின் படம் வந்து தனியாக அது ரிலீஸ்ன்னு அவங்க ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 10th அவர் இப்போது சொன்னார், 8-9 மாதம் முன்னாடியே சொன்னார். அந்த தேதி அவர் வராரு. இது நடுவில் சின்னதாக ஒரு பாடியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும்போது அதுக்காக ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக ட்ரெய்லர் வந்து ரொம்ப சட்டலாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கொடுக்காம சிம்பிளான ஒரு ட்ரெய்லர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கதையும் ரொம்ப ரிவீல் பண்ணாமல் ஒரு ஒன்லைன் மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ஹைப் இல்லைன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது சார். எப்படி அதை ஒரு பக்கம் சொல்கிறாங்களோ அது எக்ஸாக்ட் ஆப்போசிட்டாக இன்னொன்று சொல்கிறாங்க. இந்த படத்துக்கு ஹைப் இல்லை, ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. பட் ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆன அப்புறம் அது தானே வந்துடும். இத்தனை ஸ்டார்ஸ் இருக்காங்க. வேட்டையன் ரசிகர்களுக்கு எந்த மாதிரி ஒரு படமாகும் சார்? நீங்கள் ஜெயிலர் படத்துக்கும் இவ்வளோ பெரிய ஹைப் கிடையாது. என்னன்னா அவருடைய இயக்குனராக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து அவர் பீஸ்ட் படம் பண்ணியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு ஹைப் கம்மியாக தான் இருந்தது. ஆமாம். ஜெயிலர் வந்த பிறகுதான் பெரிய லெவல் ஹைப் கூடுச்சு. அதாவது படம் பார்த்த உடனே பெரிய ஒரு என்ன சொல்றது ரெஸ்பான்ஸ் வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து பிரமாதமாக வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் விக்ரம் படம் எடுத்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பெருசாக இல்லை.
அதாவது ஓப்பனிங் டேவே மிகப்பெரிய கலெக்ஷன்லாம் வந்து விக்ரம் படம் கிடையாது. ஆனால் அது பிறகு வந்து தொடர்ந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைச்சது. அதே மாதிரி தான் ஜெயிலரும். ஜெயிலர் இன்னைக்கு இண்டஸ்ட்ரிட்டாக எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் அந்த படம் சஸ்டெயின் பேசிஸில் ஓடிச்சு. ஓகே. அந்த மாதிரி தான் வெயிட்டேனோட தீம் வெரி கிளியராக நிறைய பேர் யூடியூப்ல அதுக்குள்ள டீகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம வந்து டீகோட் பண்ண வேணாம், கிளியர் கட்டாக அது கதையிலே அவங்க சொல்றாங்க. இது வந்து டீகோட் பண்ற அளவு இன்னும் அந்த கதை சொல்ல. அவங்க சிம்பிளா ஒருத்தர் வந்து எந்த அளவு என்கவுண்டர் வந்து அவசியம், மக்கள்ல வந்து இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கிறவங்கள என்கவுண்டர் பண்ண வேண்டியது அவசியம்ன்றாரு. ஒருத்தர் லாயரா அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து இது தப்பு, அதாவது மனிதநேயம் படி இது இப்படியெல்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்றாரு. இந்த கான்ஃபிளிக்ட் வந்து ரொம்ப அழகா டிஜே ஞானவேல் வந்து ஒரு கதையா உருவாக்கி இருக்காரு. கரெக்டான கேஸ்டிங். இப்போ அமிதாப் பச்சன் அவர்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா ஆல் இண்டியா லெவலில் இந்த படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்குது. அது தெலுங்கா இருந்தாலும் சரி, இந்தியா இருந்தாலும் சரி, இங்கே கர்நாடகா எல்லா இடத்துலையும் வந்து அமிதாப் பச்சன் அவர்கள் வரும்போது அந்த ஒரு இது இருக்கு. ஏற்கனவே ரஜினி சார் சூப்பர் ஸ்டாரா இருக்காரு இந்தியா ஃபுல்லா. அமிதாப் பச்சன் அவர் வந்து இன்னும் ஒரு பெரிய இது இருக்கு. இப்போ மலையாளத்துக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சு வாரியர் இருக்காங்க, ப்ளஸ் எல்லாமே ஃபஹத் ஃபாசில் இருக்காரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு பெரிய அப்பீல், கர்நாடகாவில் அப்பீல், தமிழ்நாட்டில் சொல்ல வேணாம், இப்போ நார்த் இந்தியாவில் அப்பீலாக இருக்கிற ஒரு படமா இருக்கு. இது எப்பவுமே பாருங்க கதை ஸ்ட்ராங்கா வந்து வச்சிங்களேன். இப்போ லப்பர் பந்துன்ற ஒரு படம், இது என்ன மாஸ் ஆக்ஷன் படமா? ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் எமோஷனல் படம். அந்த படம் இன்னைக்கு வந்து பிளாக் பஸ்டர் வெற்றி. ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? சஸ்டெயின் பேஸ்ல செகண்ட் வீக் தான் அந்த படத்தோட கலெக்ஷன் பெருசா இருக்கு, இன்னும் ஃபுல்லா போயிட்டு இருக்கு, பயங்கரமா போயிட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்து இதுதான் தமிழ் சினிமா ஆடியன்ஸ். ஒரு படம் நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், அதை தூக்கி வச்சு கொண்டாடிடுவாங்க. ஸோ வாழை படத்துக்கு நடந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா லப்பர் பந்து படத்துக்கு நடந்துட்டு இருக்கு. லப்பர் பந்து இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைக்குதுன்னா ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டா போகிறோம், ஆடியன்ஸ் வந்து அதை பெருசாக சக்ஸஸ் பண்ணதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ மெய்யழகன் படத்துக்கும் அதே மாதிரி நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து, அதே மாதிரி தான் வேட்டையின் படத்துக்கும் ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து கதையாக எனக்கு வந்து மினிமம் கேரண்டி படமாக இருக்குது. இப்போதைக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது பிளாக் பஸ்டர்ன்றது படம் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். ஆனா மினிமம் கேரண்டின்னு அர்த்தம் ஷோர் ஷாட் ஹிட். அது அந்த ஹிட்ல இருந்து சூப்பர் ஹிட்டா, பிளாக் பஸ்டரா, இண்டஸ்ட்ரி ஹிட்டான்றதெல்லாம் படம் ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம சொல்ல முடியும். சூப்பர். ஸோ இப்போ டூ early to ask this தான். ஆனால் இப்போ ரீசெண்டாக பயங்கர ஹைப்பில் வந்த கோட் வந்து 400 to 450 crores கலெக்ட் பண்ணியிருக்கு. வேட்டையன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான சப்ஜெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹிட்டுங்கிறது ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ எல்லா படமும் ஹிட் ஆயிடுது. அந்த பிளாக் பஸ்டர் ஸ்டேட்டஸ்க்கு போகுமா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். எவ்வளோ கலெக்ட் பண்ணணும்னு ஒரு தோராயமாக இருக்கு. அதான் சொல்றேன், இப்போ ஹிட்ன்றது வந்து இந்த படம் வந்து 100% எல்லா ஊர்லேயும் வந்து இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும், ரெஸ்பான்ஸ் இருக்கும். பிளாக் பஸ்டர் அண்ட் இண்டஸ்ட்ரிட்டெல்லாம் வந்து ரிலீஸ் ஆன பிறகு நம்ம எந்த அளவு நம்மளை என்கேஜ் பண்ணுது. ஒரு 2 hour 50 minutes படம் வச்சுங்களேன். இந்த படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டும் கொடுத்தாகணும், அதுக்கு இருக்கு, மனசுல சாங் இருக்கு, பிளஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்டர்டெயின்மெண்டோட ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள கொண்டு வரணும். இதெல்லாம் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். இப்போ ஜெய்பி பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல வரல, அந்த படம் வந்து ஓடிடியில் வந்து மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இப்போ இந்த படம் தியேட்டர்ல ஞானவேல் அவர்களுடைய முதல் படமா தியேட்டர்ல மிக பெருசா வருது. அது முன்னாடி வந்த படம் வந்து சின்ன படம், இந்த படம் பெரிய படம். இந்த பெரிய படம் எந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் கொண்டு வரும்போது நான் நெக்ஸ்ட் வீக் பார்த்து பேசலாம். ஆனா அந்த ஓப்பனிங்கை தாண்டி என்ன டாக் வருது இந்த படத்துக்கு, எந்த அளவு மக்கள் இந்த படத்தை ரசிக்கிறாங்க, அதை பொறுத்து இந்த படம் இண்டஸ்ட்ரி ஹிட்டா மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மினிமம் கேரண்டி ஹிட் தான் இந்த படம். அதுக்கு பிறகு எந்த அளவுன்றதை வெயிட் பண்ணி பேசலாம். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ ஒரு படமும் கோட் வந்து 450 கோடியை தாண்டி இருக்கு. ஓகே, இப்போ அது விஜய் சாரனுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இப்போ அவருடைய படம் வந்தாலே இனிமே கேரண்டி நான் சொல்லுவேன். அதாவது 400 இருந்து 500 கோடின்றது கேரண்டி. அது வந்து மினிமம் கேரண்டி. இது பிறகு எவ்வளவு தொலைவு பண்ண போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அந்த அளவு மினிமம் ரசிகர்கள் வந்துட்டாங்க. அவருக்கு வந்து உலகெங்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கலெக்ஷனை கொண்டு வரதுக்கு ஆடியன்ஸ் ரெடி ஆயிட்டாங்க. அதனால அவர் வந்து விஜய் சாரை பொறுத்தவரையும் 400-500 கோடின்றது கேரண்டி. இப்போ இந்த படம் நிறைய பேர் நிறைய விதமா பேசி எல்லாம் பண்ணி இப்போ ஓடிடிலே வந்துருச்சு. ஓகேங்களா, 2 நாள் முன்னாடி ஓடிடிலே வந்துருச்சு. இதுக்கு பிறகு இந்த படம் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. கோட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. கண்டிப்பா அது எவ்வளவு பெரிய விஷயம். 5வது வாரம் வந்து இவ்வளவு படங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனாலும் அந்த படம் வந்து 100 ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. அப்போ மக்கள் வந்து இது விஜய் சார் படம் அப்படின்னா திரையரங்களை பார்க்க ரெடியா இருக்காங்க, ஓடிடிலையும் பார்ப்பாங்க, மிகப்பெரிய கலெக்ஷன் கொடுப்பாங்க. அது ஒரு இது போயிட்டு இருக்கு. அதே தான் ரஜினி சாரும். ரஜினி சார்னாலே ஒரு ஆளுமை, எல்லோருமே அந்த படத்தை தேட்டர்ல பார்ப்பாங்க. அதனால அந்த கலெக்ஷன் என்ன நம்பர் அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வீக் பேசலாம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி உடல்நிலை சரியாகி இப்போ டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஷூட்டிங் போயிருவார். ஆனா இப்போ கூலியில வந்து பயங்கர ஆக்ஷன் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ நம்ம ஜெயிலர்ல பார்க்கும்போது சார் வந்துட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாம அவர் உட்காந்துக்கிட்டு கண்ணு வச்சே எல்லாரையும் அவரோட கண்ணசையிலே எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கூலியில அப்படி இருக்காது. ஏன்னா நம்ம ப்ரோமோலே பார்த்தோம். இந்த ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு அவருக்கு கஷ்டமா இருக்குமா? எப்படி டைரக்டர்ஸ் இதை ஹேண்டில் பண்ண போறாங்க? இல்ல, இது வந்து நம்ம எப்படி எடுத்துட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம வந்து வெளியில இருந்து பேசிட்டு இருக்கோம். கூலி படத்தை வந்து ரொம்ப அவரை கஷ்டப்படுத்தி எடுத்துறாங்கன்றலாம் வீடியோ வரதெல்லாம் நான் பார்க்கும்போதே எனக்கு சிரிப்பா வருது. நீங்க எங்க போய் பார்த்தீங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல? நம்ம ஏதாவது பார்த்தோமா? இல்ல. சரி, அப்படியெல்லாம் லோகேஷ் கனகராஜ் பண்ண மாட்டார். அவரோட வயசும் தெரியும், அவர் எதை ஹேண்டில் பண்ண முடியும் தெரியும், எதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஓகே, நான் வீடியோலாம் நிறைய வீடியோ தமிழில் பார்க்கும்போது ஐயோ இன்னும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னு ஆச்சு எனக்கு. அப்படியெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் பல படங்களை நான் பணியாற்றி இருக்கும்போது ஆக்டர்ஸ் தெளிவாக சொல்லுவாங்க, எங்களால் இது பண்ண முடியாது, எனக்கு உடம்பு ஒத்து வராது, என்னை விட்டுருங்க. ஸோ இந்த இதுதான் நான் பண்ண முடியும்.
ஓகே இந்த வயசுல நீங்க போய் தலைகீழ தொங்க விட முடியுமா அவரை? பண்ண முடியாது. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அது லோகேஷ் கனகராஜே பண்ண மாட்டார். க்ளோஸ்அப்பில் வச்சுப்பாங்க. க்ளோஸ்அப்பில் அவரோட ஃபேஸை வச்சுட்டு மேலேருந்து இது பண்ணி மிக்ஸ் பண்ணி, இன்னைக்கு டெக்னாலஜி பல விதங்களில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் அவரை ஈஸியாக அங்கே ஒரு பாடி டபுள் வச்சு ப்ளஸ் இவரை வச்சு நீங்கள் ஈஸியாக மர்ஜ் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். பாடி டபுள் இருக்குது, ஏஏ இருக்குது, டிஏஜிங் இருக்குது, அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தி தான் ஒரு படத்தை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஈஸியாகவே எடுக்க முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களை கொண்டு வரும் அப்படின்றது வந்து உலகமே பார்த்து வேந்துட்டு இருக்கு. அதனால் வந்து இதெல்லாம் வந்து தேவையே கிடையாது. அதனால் லோகேஷ் கனகராஜ் அவரை கஷ்டப்படுத்தியெல்லாம் நடிக்க வைக்க மாட்டார். அவரை எப்படி யூஸ் பண்ணமோ, நீங்கள் ஒன்றுமே இல்லை, அந்த ப்ரோமோ பாருங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆமாம், அவர் கம்ஃபர்டபுளாக இப்படி தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும். அது பிறகு அது எப்படி வரும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி எடுப்பார். ஸோ அது வந்து ஒரு பெருசாக ஃபோர்ஸாக வர மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக டெக்னாலஜி மூலமாக பண்ண முடியும். அவருடைய அதே ஸ்டைலோட அதே பவரோட நீங்கள் காமிக்க முடியும். அவர் எதை ஹேண்டில் பண்ண முடியுமோ அதை மட்டும் வச்சு படத்தை எடுக்க முடியும். அதனால் வந்து அடுத்ததாக போய் நடிக்கும் போது அவருக்கு பிரச்சனை வருமா, இதே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்ணி நீங்கள் என்ன பண்ண முடியும், இப்போது உடம்ப வந்து இந்தளவு இது பண்ண முடியாது, ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாதுன்னா அதை எப்படி வச்சு பண்ணலாம், அப்படி தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம எல்லாருக்குமே புரியுது. பட் ஒன் மோர் நெகட்டிவிட்டி திருப்பி இப்போ ரீசெண்டாக ரஜினி சார் மேலே சொல்கிறது என்னன்னா, ஹெல்த்தை காரணமாக சொல்லி பாலிடிக்ஸ்க்கு வரல, பட் சினிமா மட்டும் பண்ணுறாரு, இப்போ மட்டும் எப்படி வந்தது அப்படின்னு திருப்பி இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வந்துட்டு நீங்கள் சொன்னது தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஏன்னா பிளான் அண்ட் கோரியோகிராஃபர் தான் எல்லாமே. அப்படி இருக்கும்போது சினிமாவில் வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண தேவை. when it comes to politics எல்லா இடத்துக்கும் போகணும், அந்த உடம்பு வந்து சந்திக்கணும்ல, ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்க்குறீங்களா, இப்போது நம்ம வந்து தேவரா படம் பார்த்தீங்க, தேவரா படத்தில் அவ்வளோ பெரிய கண்டெய்னர் வந்து ஒரு ஹீரோ, ஓகே, அவர் புஷ் பண்றதை பார்த்த உடனே நானே எப்படி அசந்துட்டேன். எங்கடா இது, நம்மளால வந்து ஒரு கார் கூட புஷ் பண்ண முடியல அப்படின்னு. நேத்து வந்து ஒரு வீடியோ வந்தது, தேவரா படத்தை வந்து எப்படி எடுத்தாங்கன்னு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கிரீன் மேட் சுத்திட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல்ல தான் அந்த போட்டே போயிட்டு இருக்கு. அந்த போட்டுங்கெல்லாம் வருது பாத்தீங்களா, அது ஃபுல்லா மினியேச்சர்ஸ் உள்ளே தான் எடுத்தாங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்பதான் படம் ஓடிட்டு இருக்கு, உடனே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. நான் பார்த்தேனே எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா பண்ணியிருக்காங்கடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், படம் பார்க்கும்போது ஐயோப்பா எல்லாருமே சேர்ந்து கடல்ல போய் மிக பெருசா கஷ்டப்பட்ட மாதிரி நினைக்கிறோம். அதுல பார்த்தா கடைசியில ஸ்விமிங் பூல்ல கிரீன் மேட் வச்சு எடுத்துட்டாங்க. அப்போ டெக்னாலஜி உங்களை எவ்வளவு எனேபிள் பண்ணுது இன்னைக்கு. முன்னாடி மாதிரி கிடையாது. முன்னாடினா ரியலா அந்த லொகேஷன் போகணும், எல்லாம் பண்ணணும், இதெல்லாம் கிடையாது இன்னைக்கு. இன்னைக்கு இவ்வளோத்துல உங்களால டெக்னாலஜி பண்ண முடியும் போது கிரீன் மேட் வச்சுட்டு ப்ளூ மேட் வச்சுக்கிட்டு நீங்க பல விஷயங்கள் டிஏஜி மூலமாகவும் ஏஏ மூலமாகவும் வச்சுக்கிட்டு நீங்க பல விஷயங்களை பண்ண முடியும். அப்போ ரஜினி சாரை வச்சுக்கிட்டு நீங்க அழகா வந்து பிளான் பண்ணி சரி இது பண்ணுங்க, இது பண்ண முடியாது அப்படின்னு சினிமாவில் பண்ண முடியும். இதை நீ வந்து அரசியல் பண்ண முடியுமா? முடியாது. அரசியல்ல நீங்க போகணும்ப்பா, களத்துக்கு போகணும். வெயில் இருக்கு, மழை, வெயில் பயங்கரமா அடிக்கும். அதுக்கான ஒரு எனர்ஜி வேணும்ல, அதுக்கான ஒரு ஏஜ் வேணும், எனர்ஜி வேணும், ஏஜ் வேணும். நீங்க இதெல்லாம் அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. 74 வயசுல வந்து அவர் போயிட்டு உட்காந்துட்டு 234 கான்ஸ்டிடியூன்சில டிராவல் பண்ணி ரோட் ஷோ எல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் அவர் வேணாம் சொன்னாரு. சினிமா என்பது அப்படி இல்லை. ஒரு க்ளோஸ்ட் அட்மாஸ்பியர்ல ஏர் கண்டிஷன் செட்ல ஷார்ட் கேட்கும் போது மட்டும் நீங்க வந்து ஷார்ட் பண்ணிட்டு போறது ஈஸி, கரெக்டுங்களா? ஆனா இது வந்து ஷார்ட் கூடும்போது மட்டும் வந்து நடிச்சு போறது இல்லை. அரசியல் த்ரோட் நீங்க இருக்கணும், ஆக்ஷன்ல இருக்கணும். அந்த பிளாக், அதாவது அந்த களத்துல வந்து த்ரோட்டா இருக்கணும். அது அவ்வளவு ஈஸி பண்ண முடியாது. அடுத்தது தளபதி 69 ஆன் போர்டுன்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் எல்லாம் வந்து பார்த்துட்டே இருக்கும். சார் இப்போ ரஜினி சார் படமாகட்டும், விஜய் சார் படமாகட்டும், ரீசெண்டாக இது ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கு. அவங்க படத்துல நிறைய ஸ்டார்ஸ் இருப்பாங்க. எல்லா ஸ்டேட்ல இருந்தும் ஒரு 2 ஸ்டார்ஸ் இல்லை ஒரு ஸ்டார்ஸாவது குறைஞ்சது இருக்காங்க. அந்த ஸ்டேட்ல போய் படத்தை ரீச் பண்ணணுங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க படத்துல சோலோவா இல்லாம இவ்வளோ பேக்கப் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இது எப்படி பாக்குறீங்க சார்? இல்ல அப்படியெல்லாம் இல்லை. அதாவது அது ஒரு இன்செக்யூரிட்டியோ இல்ல பேக்கப்காக 10 பேர் தேவையோ அதெல்லாம் கிடையாது. கதைக்கு தேவைப்படுது. ரெண்டாவது பிசினஸாவும் ஒரு அப்பீல் வருது. ஓகே, இப்ப எல்லாமே தமிழ் நடிகர்லாம் போட்டிங்க வச்சுங்களேன், ஒண்ணுமே கிடையாது. நீங்க தெலுங்குல கொண்டு போய் ப்ரொமோஷன் ஈவெண்ட் போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? விஜய் சார் வரமாட்டார். நீங்க என்ன ப்ரொமோட் பண்ணுவீங்க? யார் வருவாங்க உங்களுக்கு? டேரக்டர் மட்டும் தனியாக உட்காந்து பேசிட்டீங்கன்னா இல்லை அனிருத் அவர்கள் போய் உட்காந்து பேசணும். இப்போ அங்க இருக்கிற சில ஆக்டர்ஸ் வரும்போது, பிரகாஷ் ராஜ்ல இருந்து எல்லாருமே அங்க பாப்புலரா இருக்கவங்களாம் வரும்போது ப்ரொமோஷனா ஒரு ஈவெண்ட் பண்ண முடியும். இதே தான் கேரளால. நீங்க எப்படி பார்க்கணும்னா, ரஜினி சார் எல்லா ஊருக்கும் வர முடியாது, அதே மாதிரி இதுக்கு எல்லா ஊருக்கும் வர முடியாது, விஜய் சார் வர முடியாது. அப்போ எப்படி நீங்க ஒரு படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணீங்க மக்கள் மத்தியில? அப்போ ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒருத்தர் வரும்போது ப்ரொமோஷனா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும். நீங்க ஒரு ப்ரொடியூசருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்க. ஆனா இப்போ பட் வென் கண்டென்ட் இஸ் கிங் சார், மஞ்சுமல் பாய்ஸ் வந்து எல்லா ஊர்லயும் பார்த்தது. நம்மளுமே வந்து சிவாஜி கில்லிலாம் பக்கத்து ஸ்டேட்லாம் ரசிச்சாங்க. துப்பாக்கி கூட எல்லாருக்கும் பிடிச்சது. கண்டென்ட் கிங்கா இருக்கும்போது நம்ம பக்கத்து ஸ்டேட் ஸ்டார்ஸ்லாம் போட வேண்டிய அவசியமே நம்மளுக்கு கிடையாது இல்லை சார்? அப்படி இல்லை. கண்டென்ட் கிங்ன்றது வேற. கண்டென்ட் கிங்னா கண்டென்ட் மாதிரி சக்சஸ் பண்ணா போறோம். நீங்க வந்து எல்லாமே எதிர்பார்க்கறதுன்னா எனக்கு வந்து இண்டஸ்ட்ரிட்டா மாறும். 1000 crores ஒரு டார்கெட் வேற இருக்கு. அடுத்த கட்டம் போகணும் சார், இது ஏன் அதை பீட் பண்ணல, இதுதானே ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஆரம்பிக்கும் போது வேட்டையன் வந்து எவ்வளவு பண்ண சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. சார் கண்டென்ட்டா இந்த படம் எவ்வளவு பேசப்படுன்றதை விட நம்ம என்ன பேசுறோம், வேட்டையன் வந்து ஜெயிலர் கலெக்ஷனை பீட் பண்ணுமா, 1000 கோடி பண்ணுமா அப்படின்னு வரும்போது, அப்ப நான் ஒரு ப்ரொடியூசரா அதுக்கு பதில் சொல்லணும்ல. ஒரு ப்ரொடியூசரா எல்லாரும் உட்கார்ந்து என்ன பிளான் பண்ணுவாங்க, எப்படியாவது வந்து
500 கோடியெல்லாம் 600 கோடியெல்லாம் இன்னைக்கு சாதாரணமாயிடுச்சு. Yeah. இப்போ என் படம் அடுத்த கட்டம் போகணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணோம். இந்த படத்துக்கான அப்பீலை வந்து எல்லா இடத்துலையும் நான் கிரியேட் பண்ணோம். இப்போ நான் இந்த படத்தை அங்கே கொண்டு போய் அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த நாட்டில் இருக்கிற அந்த ஸ்டேட் மக்களும் இந்த படம் நம்மளுக்கான படம்னு நினைக்கணும். அப்போ அந்த ஆர்டிஸ்ட் காம்படிஷன் தேவைப்படுது. ஸோ அது வந்து ஒரு கூட்டணி அமைச்சு போகிறதில்ல. அப்படி அரசியலாக எடுத்துட்டீங்கனாலும் ஏன் எல்லாருமே கூட்டணி வைக்கிறாங்க? ஒரு வெற்றிக்காக தான். வெற்றிக்காக தானே. அவங்களா இண்டிவிஜுவலாக ஜெயிக்க முடியாதா? அப்படிலாம் கிடையாது. நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்தபவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனிச்சிறப்பு. அடியார் ஆனந்தபவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin. Taste the Daily. Taste the Daily.